வணக்கம் மக்களே! இன்னிக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா வேதாந்தா இவங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல 1.6% ஆஃப் ஸ்டேக்ஸ ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா செல் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் ரீட்டெய்லர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு. நாளைக்கு ரீட்டெய்லர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்க போது. இதுக்கான ஃப்ளோர் பிரைஸா இவங்க ஒரு ஷேருக்கு 685ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரீட்டெய்லர்ஸ் விருப்பம் இருக்கவங்க நாளைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிஇஎல் இவங்களோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ்ல நெட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. இக்ளெர்க்ஸ் இவங்க 1:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேர் போனஸா கிடைக்கும். ரெக்கார்ட் டேட் ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓஎன்ஜிசி இவங்க மிட்சுய் ஓஎஸ்கே லைன்ஸோட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு ஷிப் பில்டிங் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து. எதுக்குன்னா 2 ஈத்தேன் டிரான்ஸ்போர்ட் வெசல்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக. இது காரணமா ஓஎன்ஜிசி இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணியிருக்காங்க. எல்என்டி இவங்களோட ரெவன்யூ 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4% டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. மாருதி சுசுகி இவங்களோட ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 3.7% இன்க்ரீஸும் ரெவன்யூ 29%ம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க லேபர் லாக்காக 41 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 18% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ஒரு ஷேருக்கு ₹3.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 3. கொச்சின் ஷிப்யார்ட் இவங்க ஹெச்பிஎல் இன்ஜினியரிங்கோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல வராங்க. இதுல இவங்களுக்கு 40% ஹோல்டிங் இருக்கும். ஸோ இவங்க எதுக்குன்னா எலக்ட்ரிக்கல் மொபிலிட்டி டெக்னாலஜி அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுக்காக மெரைன் செக்டார்ல. கூடுதலா இவங்க 23% ஆஃப் ஸ்டேக்கை நெதர்லாண்ட் பேஸ் பண்ணியிருக்க கோனோஷிப் இன்டர்நேஷனலுங்கிற நிறுவனத்துல அக்வயர் பண்றாங்க. இந்த நிறுவனம் ஷிப் டிசைன்ல இருக்காங்க. ஸோ இது மூலமா இவங்க யூரோப்பியன் மார்க்கெட்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 15% டிக்ளைன். ரெவன்யூ 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க ஒரு ஷேருக்கு ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 2. கார்டன் ரீச் இவங்களோட ரெவன்யூ 49% இன்க்ரீஸும் நெட் ப்ராஃபிட் 74%ம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. இவங்க டிவிடெண்டா ₹7.15 ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 3. ரெயின்போ சில்ட்ரன் இவங்களோட ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் நெட் ப்ராஃபிட் 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்எஸ்டிஎல் இவங்களோட ரெவன்யூ 0.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்டி ஃபுட்ஸ் இவங்க ஒரு ஷேருக்கு ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 2. பைன் லேம்ப்ஸ் இவங்களோட ரெவன்யூ 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 42 crores ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டுல இவங்க 57 crores லாஸ்ல இருந்திருக்காங்க. இவங்க லேபர் லாக்காக 23 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பனி இவங்க ₹2 டிவிடெண்ட். இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 3. கிரைசாக் இவங்க ₹8 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 4. குவஸ்கார் ₹4 டிவிடெண்ட். ரெக்கார்ட் டேட் February 7. ஜிபிடி இன்ஃப்ரா ₹1.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 3. மெட்ரோ பிராண்ட் இவங்க ₹3 டிவிடெண்ட். ரெக்கார்ட் டேட் February 2. வைபவ் குளோபல் ₹1.50 டிவிடெண்ட். ரெக்கார்ட் டேட் February 3. ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் 40 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 2. சிஆர்ஆம் சில்க்ஸ் இவங்க ஒரு ஷேருக்கு ₹3 டிவிடெண்ட். ரெக்கார்ட் டேட் February 2. ஆல் டிஜிடெக் இவங்க ₹30 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் February 4. நன்றி மக்களே! இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே!